டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்களே, இந்த நிகழ்வை நல்ல முறையிலே தொகுத்து தயாரித்து வழங்குகின்ற ஜெகன் அவர்களே மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை வாரந்தோறும் தொடர்ந்து பார்வையிட்டு அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி வருகின்ற நேயப்பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எழுகதிர் பட்டிமன்ற குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய தினமும் ஒரு நல்லதொரு தலைப்போடு இன்றைய பட்டிமன்ற அவைக்கு நாங்கள் நுழைகின்றோம். பட்டிமன்றம் என்பது அறிஞர்கள் கூடி விசாரணை செய்கின்ற ஒரு அவை என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே மக்களுக்கு சார்பற்ற அல்லது வெறுமனவே நகைச்சுவையை மட்டும் கொண்டு சேர்க்கின்ற பட்டிமன்றங்களுக்கு இடையில் சமகால விடயங்களை உள்ளடக்கி மக்களை சிந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கு ஊடாக புதிய அறிவையும் நடைமுறையையும் கொண்டு வருவதற்கு இந்த பட்டிமன்ற அவை முயற்சிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, என்னுடைய முன்னேற்றம் என்பது நாட்டின் முன்னேற்றம். அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் அவசியமாக இருப்பது அல்லது காரணமாக இருக்கிறது சட்டத்தின் அமுலாக்கமா அல்லது மக்களுடைய மனமாற்றமா என்று பேசுவதற்கு இன்றைய பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய நாட்டிலே ஒரு பேசு பொருளாக சட்டம் இருக்கிறது. சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற நிலையில் அது இருக்கிறது அல்லது அது எவ்வாறு அமுல்படுத்தப்படுகிறது என்று பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் சட்டம் சமன் என்கின்ற அடிப்படையில் சட்டம் எல்லோர் மீதும் சமமாக பிரயோகிக்கப்படுகின்றதா என்று எல்லோரும் பார்க்கின்ற நிலை இருக்கிறது. ஒருவர் ஒரு பகுதியினருக்கு மட்டும் சட்டம் பாய்கின்ற போது இன்னொருவர் சட்ட பொந்துகளுக்குள் நுழைந்து அந்த சட்டத்தை தங்களுக்கு சார்பாக வளைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே சட்டம் எல்லோருக்கும் சமன் என்ற எழுத்தில் மட்டும் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் இல்லை என்று பேசப்படுகின்ற நிலைதான் இருக்கிறது. ஆகவே சட்ட அமுலாக்கம் ஒரு நாட்டில் சரியாக இருந்தால் அந்த நாடு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி செல்லும். ஒரு அரசியல் சமூக பொருளாதார அத்தனை நிலையிலும் ஒரு நாடு ஒரு வளர்ச்சி நிலையை ஏற்படுத்தலாம். ஆனால் சட்ட அமுலாக்கம் மட்டும் போதுமானதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. சட்ட அமுலாக்கத்திலே ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் தங்கி இருக்குமா? இல்லை. சட்ட அமுலாக்கத்திலும் பார்க்க மக்களுடைய மனமாற்றம் தான் என்று பேசுவதற்கும் இங்கே பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த அவையிலே 2 அதிபர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் இருக்கிறார், சட்டபீடத்தினுடைய மாணவர் இருக்கிறார்கள். பல துறைகள் சார்ந்தவர்கள் இந்த இடத்தில் இதை பேசுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அந்த பேச்சாளர்களை வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு சட்ட அமுலாக்கம்தான் அவசியம் என்று பேசுவதற்காக மன்னார் அகத்திமுறிப்பு முஸ்லிம் கலவன் பாடசாலையினுடைய மதிப்பார்ந்த அதிபர், சிறந்த பேச்சாளர், நாடகவியலாளர், ஆளுமை உருவாக்க பயிற்சி பட்டறைகளை நடத்தி செல்பவர் தம்பிப்பிள்ளை சுதன் அவர்களை சட்ட அமுலாக்கம்தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் சுதன் அவர்களே. தமிழனங்கே, என்னை இந்த உலகிற்கு ஈர்ந்த என் தாய் தந்தையே, நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களே, டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியனுடைய அன்பான வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பினோடு உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நாட்டின் முன்னேற்றத்திற்கு சட்ட அமுலாக்கம் அவசியம் என்கின்ற அணியிலே தலைமை ஏற்று இந்த கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நம்புகிறேன். நடுவர் அவர்களே, நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது பல துறைகளிலே இருந்தாலும் குறிப்பாக மிக அடிநாதமாக இருக்கின்ற விடயம் நாட்டிலே சட்டம். சட்டம் நிலைகுலைந்து இருக்கின்ற ஒரு நாட்டிலே உண்மையிலே எந்த துறையிலும் முன்னேற்றம் காண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே ஒரு நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலம் அந்த நாட்டை ஒரு நல்ல நிலை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுடைய
வாதத்தின் அடிநாதமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே சமூக ஒழுங்கு என்பதை நிலைநாட்டுவதற்கு சட்டம் அமுலாக்கப்பட வேண்டும் நண்பர்களே. இங்கே சமூக ஒழுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்திலே இன்று புரையோடி போய் இருக்கின்ற போதை வஸ்து போன்ற இந்த சமூக நாசகார செயல்களிலே ஈடுபடுகின்ற பாதாள உலக கும்பல்களை கூட கட்டுப்படுத்துவதற்கு, அதுபோக எங்களுடைய இந்த வீதி ஒழுங்கு விதிகளை சரியாக கடைபிடிக்காதவர்கள் மீது சட்டம் பாய்கின்ற பொழுது இந்த சமூகத்தை ஒரு நல்ல நேரிய நிலை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது நாடு நல்ல நிலை நோக்கி முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது முக்கியமாக குற்றங்களை தடுத்தல் என்கின்ற விடயத்திலே மிக முக்கியமாக சட்ட அமுலாக்கம் இருக்கிறது. இங்கே குற்றங்களை தடுத்தல் என்கின்ற பொழுது குற்றவாளிகள், இங்கே பாரிய குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மூலமும் சமூகத்திலே குற்றங்களை புரிவோரின் எண்ணிக்கை குறைகிறது நண்பர்களே. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே எங்களுடைய நல்லூர் ஆலயத்திலே நடந்த திருட்டு சம்பவங்களிலே ஈடுபட்டவர்களை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மூலம் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய புரள்வுகளை கட்டுப்படுத்துகின்ற நிலைமைக்கு அங்கே சட்டம் தன்னுடைய வேலையை செய்கிறது நண்பர்களே. குறிப்பாக இந்த சட்டங்கள் மக்கள் மன்றத்தின் ஊடாக, குறிப்பாக பாராளுமன்றத்தின் ஊடாக ஆக்கப்படுகிறது என்றால் அந்த சட்டம் மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையையும் மக்களை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த சட்டம் அமுலாக்கப்படுகிறது, சட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கப்பட்ட சட்டம் அனைவருக்கும் சமனாக அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது நாட்டிலே நீதி நிலைக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டினுடைய முதலீடுகள் எங்களுடைய நாட்டிற்கு வர வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே சட்டம் ஒழுங்காக அமுல்படுத்தப்பட்டு நாட்டிலே நீதியும் குழப்பமும் அற்ற ஒரு அமைதியான சூழல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிநாட்டவர்களுடைய வருகையும் வெளிநாட்டினுடைய முதலீடும் எங்கள் நாட்டிலே ஏற்படுகிற பொழுது நாடு முன்னேற்றத்தை நோக்கி நகரும். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சட்ட அமுலாக்கத்திலே இருக்கிறது. குறிப்பாக இங்கே வருகின்றவர்கள் சொல்ல முடியும், சட்டம் ஒரு இருட்டறை, அதிலே வக்கீலின் வாதம் ஒரு குப்பி விளக்கு போன்றதென்று. அது பொய்த்து விட்டது நடுவர்களே. அண்மை காலத்திலே எங்கள் நாட்டில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு கங்கணம் கட்டி நிற்கிறது என்பதை நான் இந்த அவையிலே மிக ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர்களே. சட்டம் என்பது அனைவருக்கும் சமன். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவருக்கும் இந்த சட்டம் சமனாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆரூடமாக சொல்லுகிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசு கட்டிலே இருந்தவர்கள் சட்டத்தை பிழையாக வழிநடத்தி இருக்கலாம், சட்டத்தை பிழையாக பொருள் கோடல் செய்திருக்கலாம். குறிப்பாக சட்டத்தை நடுவர்களே பொருள் கோடல் செய்கின்ற பொழுது சட்டத்தை அப்படியே பொருள் கோடல் செய்யலாம். அந்த சமூகத்தினுடைய நோக்கு கருதி பொருள் கோடல் செய்யலாம். சமூகத்தின் நோக்கு கருதி அந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கின் அடிப்படையில் சட்டத்தை அமுல்படுத்துகின்ற பொழுது நாடு முன்னோக்கி செல்லும். நாடு முன்னோக்கி செல்வதற்கு சட்டம் அமுலாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சட்டத்தை சில பேர் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கக்கூடும், ஆனால் அது ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே. அந்த ஒரு சில உதாரணங்கள் எங்களுக்கு போதுமானதாகவோ அல்லது அது ஒரு நல்ல விடயமாகவோ நாங்கள் எடுத்துவிட முடியாது. நடுவர் அவர்களே, நீங்கள் அண்மையிலே எங்கள் நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்திய நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து பார்க்கலாம். குற்றங்கள் ஏதும் புரியாதவர்களாக நீண்ட காலமாக சிறையிலே வாடி அவர்கள் குற்றம் அற்றவர்கள் என்று 12 ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலையாகி அவர்கள் கண்ணீர் மல்கி ஊடகங்களுக்கு முன் காட்சி கொடுத்த ஒரு நிகழ்வை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, 12 ஆண்டுகளுக்கு பின்பும் அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி அங்கே விடுதலையாகி இருக்கிறார் என்று சொன்னால் அது எதன் மூலம் நிகழ்ந்தது? ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த விடயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் நடுவர்களே. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவர் சட்டத்தின் முன் விசாரிக்கப்பட்டு ஒரு நிரபராதி என்று சொல்லி குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது சட்டத்தினுடைய அமுலாக்கமாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் நடுவர்களே. இன்னுமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே எதிரணியிலே பேசியவர்களுக்கு சட்ட அமுலாக்கம் என்பது வெளிநாடுகளிலே
தொழில்நுட்ப ரீதியாக அமுலாக்கப்படுகிறது. இங்கே வீதி விதிகளை பற்றி சொன்னார்கள். என்னுடைய அன்பு தம்பி கபிலாயன் சொல்லியிருந்தார்கள், வீதி விதிகளை வெளிநாடுகளிலே மீறுகின்ற பொழுது அங்கே தொழில்நுட்பத்தின் மூலமாக சிசிடிவி கேமராக்களின் மூலமாக அவை பதிவு செய்யப்பட்டு குற்றமிழைக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அங்கே அவர்கள் தண்டனையை பெறுகிறார்கள். எங்களுடைய நாடு அந்த அளவுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சியை காணவில்லை. ஆகையினாலே தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாகவும் சட்டம் அமுலாக்கப்படுகிறது, கல்வியின் மூலமாகவும் சட்டம் அமுலாக்கப்படுகிறது. நாட்டிலே சட்டம் இன்றி, அமைதி இன்றி ஒரு நாடு குழப்பகரமான நிலையிலே இருக்கின்ற பொழுது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை யாருமே இந்த நாட்டிலே நிம்மதியாக இருக்க முடியாது. குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே நடந்த 30 ஆண்டு கால அல்லது முன்னைய கால கசப்பான அனுபவங்கள், சட்டத்தை சரியாக அமுல்படுத்தாத அரசு கட்டில் ஏறிய அத்தனை அரசுகளும் சட்டத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தியதன் விளைவாகவே இத்தனை துன்பங்களையும் இந்த நாட்டு மக்கள் அனுபவித்தார்கள். ஆகையினாலே சட்டத்தை சரியாக அமுல்படுத்துவதன் மூலம் நாட்டை ஒரு நிலையான பாதை நோக்கி கொண்டு செல்வதற்கு சட்ட அமுலாக்கம் என்பது அவசியம் 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 என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்ட அமுலாக்கம் தொடர்பில் எங்களுடைய அதிபர் அவர்கள் சட்டப்படி பேச இருக்கிறார். சட்ட அமுலாக்கம் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ஒரு நாட்டினுடைய அரசியல் ஸ்திரமாக இருந்தால் என்ன, பொருளாதார ஸ்திரத்தன்மையாக இருந்தால் என்ன, அத்தனைக்கும் சட்ட அமுலாக்கம் தான் காரணமாக இருக்கிறது என்பதை அழகுற பேசி அமைந்திருக்கிறார். சட்ட அமுலாக்கம் பிரச்சனை இல்லை. இந்த சட்டத்தை யாரிடத்தில் அமுலாக்கம் செய்கிறோம் என்றால் மக்களிடத்தில் தான் அமுலாக்கம் செய்கிறோம். மக்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த சட்டம் அமுலாக்கம் செய்யப்படுகின்ற போதுதான் அது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ஆகவே சட்ட அமுலாக்கத்தில் உள்ள பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இங்கே சட்ட அமுலாக்கத்தில் பார்க்க மக்களுடைய மனமாற்றம்தான் பிரதானம் என்று பேசுவதற்காக முழங்காவில் ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபர் மதிப்பார்ந்த பாலசுப்ரமணியம் சதீஷ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். சங்கத்தின் கதிரொளி காப்பியத்தில் வேரூன்றி இந்த உலகெல்லாம் பரந்திருக்கின்ற தமிழையும் அவையும் வணங்கி இன்றைய பட்டிமன்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, எண்ணணி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே, நேயப்பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லி, எமது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது சட்ட அமுலாக்கமா இல்லை மக்கள் மனமாற்றமா என்ற தலைப்பிலே நாங்கள் மக்கள் மனமாற்றம் என்ற தலைப்பிலே வாதிட வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, கவியரசு அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த விடயம்தான் நடுவர்களே இன்றைய பட்டிமன்றத்தினுடைய முக்கியமான விடயமாக உள்ளடங்குகிறது. அதாவது சட்டம் என்பது எங்களால் வரையறை செய்யப்பட்டு நியமப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த சட்டத்தினால் மட்டும் எங்களுடைய வளர்ச்சியை அல்லது முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது. இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது எங்களுடைய மக்களுடைய மனமாற்றம். இப்ப திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு என்பதை ஒழிக்க முடியாது. இப்ப திருடன் என்பது சட்டத்தின் அடிப்படையில் அவன் குற்றவாளி. இப்பொழுது பாருங்கள், ஒருவன் சாதாரணமாக ஒரு தேங்காய் திருடிய வழக்கிலே சிறைச்சாலை செல்கிறான். அவன் மீண்டும் வந்து 2வது தடவை போதைப் பொருள் கடத்திய வழக்கிலே சிறைச்சாலை செல்கிறான். அந்த சிறைச்சாலையே கிடைக்கிற நட்பு வட்டாரங்களை வைத்துக்கொண்டு 3வது தடவை அவன் ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவனாக சிறைச்சாலை செல்கிறான். ஆகவே சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனமாற்றம் இல்லாமல் அங்கே எங்களுடைய வெளிப்பாடுகளை அல்லது ஒரு பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது பாருங்கள், இந்த வீதி சட்டங்களை பாருங்கள் நடுவர்களே. தலைக்கவசம் அணிய வேண்டும், அதாவது மோட்டார் வாகனங்களில் செல்கின்ற போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது சட்டம். ஆனால் நாங்கள் அதை மக்கள் எவ்வாறு அதை சிந்தித்தார்கள் என்றால், போலீசாரை கண்டால்தான் தலைக்கவசம் அணிய வேண்டும், போலீஸ் இல்லா ஊரிலே தலைக்கவசம் இல்லாமல் செல்லலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. அப்ப இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைய கல்வி திட்டத்திலே சிறுவர்களுக்கு சொல்லப்படுகிறது, வாகனங்களில் பயணம் செய்யும் போது, மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்யும் போது தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். இது ஒரு வினாவாக வருகிறது.
இப்பொழுதெல்லாம் என்னுடைய மகன் தரம் 1 படிக்கிறார். அவர் சொல்லுவான், தன்னுடைய வகுப்பாசிரியர் சொல்லியிருக்கிறார், மோட்டார் வாகனத்தில் ஏறும்போது தலைக்கவசம் இல்லாமல் ஏறக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அப்ப அதுதான் நடுவர்களே மனமாற்றம். இப்ப சட்டம் இங்கே ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. மக்களுடைய மனமாற்றம் தான் அந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. அதே போல பாருங்கள், இந்த புகையிரத வீதிகளை இன்று புகையிரத வீதிகளிலே புகையிரதம் செல்கின்ற போது பாதையை கடக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்ப இந்த விடயத்திலே சட்டம் இருந்தாலும் மக்கள் அந்த சட்டத்தை உடைத்து கொண்டு செல்ல முற்படுகிறார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே பாருங்கள், எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் என்ன செய்கின்றன என்றால், அவ்வாறு சட்டத்தை மீறுகின்றவர்களுடைய காணொளிகளை எடுத்து பகிர்கிறார்கள். அவ்வாறு சட்டத்தை மீறுவதால் ஏற்படுகின்ற துன்பங்களை பற்றி காணொளிகளாக பகிர்கிறார்கள். இதை பார்த்தவர், ஒரு புகையிரத கடவிலே நடந்த விபத்தை பார்த்தவர் அடுத்த முறை மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார். ஆகவே அது அங்கு சட்டம் பயன்படுத்தப்படவில்லை, மக்களுடைய மனமாற்றம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த பேருந்தில் பாருங்கள், பேருந்திலே பயணம் செய்கின்ற போது பின்பக்கத்தால் ஏறி முன்பக்கத்தால் இறங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அதனை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் என்றா இல்லை, 2 பக்கத்தாலே ஏறி இந்த பேருந்து பயணத்தையே ஒரு கடினமான பயணமாக ஆக்கி விடுவோம். அப்ப இதை தடுப்பதற்காக என்ன செய்கிறார்கள்? சட்டம் ஆரம்ப காலத்திலே இயற்றப்பட்டது, அதனால் ஒரு பயனும் இல்லை. இப்பொழுது அதனை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஆரம்ப கல்வியிலே ஒரு வினாவாக கொண்டு வந்திருக்கிறார்கள், கலை திட்டத்தில் உள்வாங்கியிருக்கிறார்கள். பேருந்தில் பயணம் செய்ய முடியாத பகுதி எது என்ற ஒரு வினாவை கேட்டு அதற்குரிய விடையாக சொல்கிறார்கள், பேருந்திலே பயணம் செய்கின்ற போது பயணிக்க கூடாத பகுதி மிதிவலகையில் பயணம் செய்யக்கூடாது என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குகிறார். ஆகவே அதை கற்று உணர்ந்துகின்ற மாணவன் நிச்சயமாக மிதிவலகையில் பயணம் செய்ய மாட்டான். அதே போல பாருங்கள், இந்த பொது இடங்களிலே எச்சில் துப்புகின்ற வழக்கம், இதுக்கு சட்டம் இருக்கிறது. சிங்கப்பூரிலே இந்த சட்டம் முதல் அமுல்படுத்தப்பட்ட போது அதனுடைய நிறைய பேர் அந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் சட்டம் அமுல்படுத்திய போது அதனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை. உடனே இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன செய்தது? பொது இடங்களில் எச்சில் துப்புவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி காணொளி ஊடாக சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சிகளிலே அறிவுறுத்தல் வழங்கியது. அந்த தொலைக்காட்சி அறிவுறுத்தல்களை காணொளிகளை பார்த்த பிள்ளைகளும் பெரியவர்களும் என்ன செய்தார்கள்? அது ஒரு நல்ல விடயமாக எடுத்துக்கொண்டு இன்று சிங்கப்பூரிலே பொது இடங்களில் எச்சில் துப்புவதை தவிர்த்திருக்கிறார்கள். அதே போல பாருங்கள் நடுவர்களே, எங்களுடைய இந்த நாடுகளில் இந்த ஜப்பான் நாட்டை எடுத்து பாருங்கள். அது அணுகுண்டு தாக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு அது மீளுருவாக்க நினைத்த போது அங்கு எந்த சட்டங்களும் இருக்கவில்லை. அங்கு இருந்தது ஒரு மக்களுடைய மனமாற்றம். தங்களுடைய கடின உழைப்பால் தான் தங்களுடைய நாட்டை முன்னேற்றலாம் என்ற ஒரு மக்களுடைய மனப்பாங்கு தான் இன்று ஜப்பானை உலகளவிலே ஒரு வல்லாதிக்க நாடாக ஆக்கியிருக்கிறது. அங்கு எல்லாம் மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து தங்களுடைய கழிவறைகளை அவர்களே சுத்தம் செய்கிறார்கள். இது அங்கு சட்டம் இல்லை. எங்களுடைய நாட்டிலே ஒரு மாணவன் கழிவறையை சுத்தம் செய்வானாக இருந்தால் அது ஒரு வழக்காக, சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற வழக்காக ஆகிவிடும். அண்மையிலே உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மலசல கூடத்தை கழுவுவதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. ஆனால் ஜப்பான் நாட்டிலே மாணவர்களும் ஆசிரியரும் இணைந்து காலையிலே மலசல கூடங்களை சுத்தப்படுத்திய பின்தான் கற்றலை தொடர்கிறார்கள். அங்கே அது மக்களுடைய மனமாற்றமாக இருக்கிறது. அதே போல பாருங்கள், இன்றைய இந்த பொது சொத்துக்களை பேணல் என்பது ஒரு கட்டாய மனமாற்றம். நாங்கள் பயணம் செய்கின்ற வாகனங்களிலே பார்த்தீர்களாயிருந்தால் அதனுடைய ஆசனங்களை எல்லாம் கிழித்து வைத்திருப்பார்கள், இந்த புகையிரதத்தினுடைய பகுதிகளை எல்லாம் சேதப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அது தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்று பொது சொத்துக்களை பாதுகாப்போம் என்று கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளிலே அது ஒரு பாடமாக தொழிற்படுகிறது. அதன் அடிப்படையிலே அதை கற்று வருகின்ற மாணவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். பொது சொத்து எங்களுடைய சொத்து என்ற விடயத்துக்கு அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். ஆகவே பொது சொத்துக்களை பாதுகாக்கின்ற சட்டம் இருந்தாலும் மக்களுடைய மனமாற்றம் இல்லாமல் அதை முழுமையாக அமுல்படுத்த முடியாது. அதே போல பாருங்கள், இந்த குப்பை கொண்டு பொது இடங்களிலே குப்பை போடுகின்றது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. எங்களுடைய கிராமத்து ஒரு வீதியிலே விவசாய நிலத்துக்கு செல்கின்ற ஒரு பகுதியிலே எப்போதுமே குப்பை கொட்டுவார்கள். அப்ப எல்லோரும் பொது அறிவித்தல்களையும் வைத்து பார்த்தார்கள், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வைத்து பார்த்தார்கள். அந்த குப்பை கொட்டுவது நிற்கவில்லை. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அந்த குப்பை பையை பிரித்து பார்த்தார்கள். அந்த பையினுள்ளே அதை கொட்டியவருடைய மின்சார பட்டியல் இருந்தது. அனைத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவருடைய வீட்டிலே கொடுத்து இவ்வாறான செயலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்.
அதன் பிறகு இப்போது அந்த பொது இடத்திலே குப்பை கொட்டுகின்ற எண்ணம் அந்த நபருக்கு இல்லை. ஆகவே மனமாற்றம் அடைந்திருக்கிறார். அண்மைய அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் எல்லோரும் இலங்கையர்களாக ஒன்றுபடுவோம் என்று மக்களுடைய மனமாற்றத்தை வைத்துக்கொண்டே அந்த நிகழ்ச்சி திட்டத்தை வடிவமைத்திருந்தார்கள். அங்கே எந்த சட்டங்களையும் பயன்படுத்தவில்லை. இல்லாவிட்டால் அரசாங்கம் ஒரு சட்டத்தை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த சட்டத்தின்படி எல்லோரும் இயங்க வேண்டும், நாட்டை துப்புரவு செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றவில்லை. அவர்கள் அதை ஒரு நிகழ்வாக பிள்ளைகளுக்குரிய ஒரு மனமாற்றம் களமாக அமைத்திருந்தார்கள். மரம் நடுவோம், எமது பாடசாலையை சுத்தப்படுத்துவோம், எமது சமூகத்திற்கான நல்ல விடயங்களை பகிர்வோம் என்று பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் மாணவர்களுடையது மக்களுடைய மனமாற்றங்களை உள்ளடக்கித்தான் அந்த நிகழ்ச்சி திட்டம் அண்மையிலே அமுல்படுத்தப்பட்டது. அதே போல நடுவர்களே, இப்பொழுது பாருங்கள், இந்த புகைப்பிடித்தலிலே இந்த புகைப்பொருட்களை நாங்கள் வாங்குகின்ற போது அதிலே அவர்கள் சட்டம் என்ன சொல்கிறது? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என்று ஒரு படத்தை போட்டிருக்கிறார்கள். இப்ப சட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என்று. ஆனால் அந்த பெட்டியிலே இருக்கின்ற அந்த படத்தை பார்த்து இவ்வாறான நோய்கள் எங்களுக்கு ஏற்படும் என்ற ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு விளம்பரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மனமாற்றம் அடைந்து அந்த புகைப்பிடித்தலை தவிர்க்க முடியுமே தவிர சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் புகைப்பிடித்தலை தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த இடத்திலே மனமாற்றம் என்ற ஒன்றுதான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதே போல பாருங்கள், இந்த மதுபாவனையிலே மது அருந்தல் உயிரை கொல்லும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த மதுவினால் ஏற்படுகின்ற விளைவுகளை நாங்கள் ஒரு காணொளியிலோ அல்லது ஒரு விழிப்புணர்வாகவோ அல்லது ஒரு வீதி நாடகமாகவோ பார்க்கின்ற போது எங்களுக்குள் ஒரு மனமாற்றம் வருகிறது. ஆகவே இந்த எங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அதிகமாக உதவுவது மக்களுடைய மனமாற்றமே என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதிபர் பாலசுப்ரமணியம் சதீஷ் அவர்கள் நாட்டினுடைய மனமாற்றத்திற்கு சட்ட அமுலாக்கத்திலும் பார்க்க மனமாற்றம் பெரிதும் காரணமாக அமைகிறது என்று கலைத்திட்டத்தினுடைய உதாரணங்களின் அடிப்படையிலே இங்கே பல உதாரணங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் சொன்ன அத்தனை விடயங்களும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடப்பொருளாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு வீதி பண்பாட்டை எப்படி நாங்கள் பின்பற்றுவது, ஒரு கழிவு முகாமைத்துவத்தை எவ்வாறு நாங்கள் பின்பற்றுவது என்ற ஒரு விளக்கத்தை எங்களால் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு மனமாற்றம் தான் இங்கே முக்கியமானது என்கின்ற ஒரு தோட்டப்பாட்டை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதுதானா என்று கேள்விக்குரிய நிலையில் இல்லை. கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை மாணவன் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சட்ட அமுலாக்கம்தான் என்று பேசுவதற்காக சிறந்த பேச்சாளர், சட்ட வல்லுநர் துறைக்குள் நுழைகின்ற மாணவன் ஆனந்தகுமார் கபிலாயன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு இந்த மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இந்த நாள் வரை என்னை அழைத்து வந்த தமிழர்களுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்தரப்புவாதிகளுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறியனுடைய பணிவன்புகள் வந்த வணக்கங்கள். இன்று இந்த பட்டிமன்ற அவையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படி என்று பார்க்கிற போது நாட்டின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக அமைவது சட்ட அமுலாக்கமா அல்லது போனால் மக்களுடைய மனமாற்றமா என்று பார்க்கிற போது என்னுடைய தரப்புவாதமாக இருக்கின்ற விடயம் சட்ட அமுலாக்கமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே சுதன் சார் அழகாக சில எடுத்துக்காட்டுகளை கூறியிருந்தார், அதனுடைய வாழ்க்கை உதாரணங்களை எல்லாம் சொல்லியிருந்தார். முதலாவது விஷயம், அந்த திருடன் திருடுறானாம் ஸோ அவன் ஜெயிலுக்கு போயும் திருந்தாம கேங்ஸ்டாரா எல்லாம் மாறுறான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் சார். உண்மைதான், ஒத்துக்கொள்றோம். ஆனால் திருடன் திருந்துறதுக்கு கட்டாயம் மனமாற்றம் தேவை. ஆனால் அந்த மனமாற்றத்தை தருவது எது என்று பார்த்தால் சட்டம் தான். திருடன் திருடுகிறான், அது நேரம் அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற அவன் ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த தனிமை உணர்வுகள், அவன் அனுபவிக்கின்ற அந்த தண்டனைகளுடைய வழிகள் அவனை மனமாற்றத்துக்கு தூண்டுகிறது. ஆகவே அந்த மக்களை மனமாற்றத்துக்கு தூண்டுகின்ற ஒரு காரணியாக இன்றளவிலே எங்களுடைய சட்ட அமுலாக்கங்கள் காணப்படுகிறது என்றால் எந்த மாற்ற கருத்தும் இந்த இடத்திலே இல்லை. கபிலாயன் அவர்களே, எங்களுடைய அதிபர் என்ன சொல்லுறார் என்றால், ஒரு குற்றத்துக்கு போனவன் பல குற்றங்களை பழகி கொண்டல்லா வருகிறான், அவன் குற்றவாளியாக முன்னேற்றம் அடைகிறானே ஒழிய என்றால் சட்ட அமுலாக்கத்திலே வினைத்திறன் இன்மை என்பது எங்களுடைய வாதமாக. அதுதான் அவருடைய வாதமும். ஆக அவரை ஒற்றுக்கொள்கிறார், சட்டம் ஒழுங்காக அமுல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக மக்கள் மனமாற்றம் அடைவார்கள் என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மக்கள் மனமாற்றம் என்பதற்கு நிச்சயமாக சட்ட அமுலாக்கம் என்ற ஒரு காரணி அவசியம் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது.
அது மாத்திரம் இல்லாமல் வந்து அடுத்த விடயமாக வந்து இந்த புகையிரதத்தை கடக்கேக்க வந்து ஏற்படுகிற விபத்துக்களை எல்லாம் வந்து சொல்லியிருந்தார். காணொளிகளை எடுத்து சமூக வலைதளங்களிலே பதிவேற்றுகிற போது மக்கள் வந்து அதை பார்த்து விழிப்புணர்வு அடைவார்கள், மக்கள் அடைவார்கள். இந்த அந்த பார்க்குற 5 நிமிஷம் அந்த வீடியோ 5 நிமிஷம்னா ஐயோ பாவம்னு சொல்லி போட்டு ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னு சொல்லி போட்டு போவாங்களே தவிர அதுக்கு பிறகு தான் போய்க்கு ஐயோ தனக்கு நேரம் போட்டு வேலைக்கு நேரம் போட்டு தஞ்ச வேலையை பார்க்க தான் போவான். அந்த இடத்த போலீஸ் நின்றா மட்டும் தான் என்ன செய்வான், நின்று ரெயின் போனா பிறகு போவாங்களே தவிர எங்கட மக்கள் வந்து அந்த சமூக வலைத்தள போராளிகளாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர நிஜ போராளிகளாக இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ சிலர் வந்து ஜப்பானை எல்லாம் உதாரணம் காட்டியிருந்தார், ஒத்துக்கொள்கிறோம். ஜப்பானில் எல்லாம் வந்து மக்கள் ஒழுங்காக தான் நடக்கிறாங்க. காரணம் அங்கே வந்து எப்போவுமே வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்குது. அங்கே ஏதாவது போக்குவரத்து முறைகள் இடம்பெற்றா உடனே வந்து ஆன்லைன்லேயே வந்து ஃபைன் போகுது. எங்கட இடங்கள் அப்படியே எங்கட இடங்களில் போலீஸ் மாமா நின்றா மட்டும் தான் என்னது நாங்கள் சிக்னலாக போட்டு திரும்புவோம், ஹெல்மெட்டை போட்டு போகிறோம். ஆகவே இங்கே மக்களுடைய மனமாற்றத்துக்கு அடிப்படை விடயமாக இருக்கிறது சட்டத்தினுடைய அமுலாக்கம். எங்களுடைய நாட்டிலே வந்து சட்ட அமுலாக்கம் வினைத்திறனாக இருக்க மாறுகின்ற போதெல்லாம் வந்து நாங்கள் மக்களுடைய மனமாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து அடுத்த விடயமாக வந்து இப்போது அண்மை கால உதாரணங்களை நாங்கள் குறிப்பிடுகிற போது முதலாவது விடயம் வந்து இலங்கையிலே வந்து மிகப்பெரிய சட்ட அமுலாக்கத்துக்கான உதாரணங்களாக வந்து அண்மை காலங்களில் இடம்பெறக்கூடிய அரசியல் தலைமைகளுடைய கைதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். குறிப்பாக வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கைதாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் வந்து முன்னாள் அமைச்சர்கள் பலர் மகிந்த ஆனந்த அலுத்கம போன்ற அமைச்சர்களுடைய கைதாக இருக்கலாம். இதெல்லாம் இலங்கையிலே வந்து சட்ட அமுலாக்கம் வினைத்திறனாக இடம்பெறுகிறது. அது எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகிறது என்பதற்கான அடிப்படை ஆதாரங்களாக நிகழ்கால ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து இன்றைய காலத்திலே வந்து வெளிப்படையாக வந்து என்னதான் ஜாதி இல்லை என்று சொன்னாலும் மறைமுகமாக வந்து சமூக மட்டங்களிலே வந்து ஜாதி இருக்குது. என்னதான் வந்து நாங்கள் சொன்னாலும் இன்றைய காலங்களிலே வந்து யாழ்ப்பாணத்தில் கூட எத்தனையோ ஆலயங்கள் வந்து பல்வேறுபட்ட ஜாதி சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த ஆலயங்களுக்குள்ளே வந்து மக்கள் பிரவேசிக்கிறதோ அல்லது போனால் வெளிப்படையாக வந்து ஆலய சமய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ வந்து மக்கள் மறைமுகமாக தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உயர்ந்த சாதி குடியினராலே வந்து மக்களை வெளிப்படையாக தாழ்த்த முடியவில்லை என்றால் அதுக்கு மிகப்பெரிய பிரதானமான காரணம் சட்ட அமுலாக்கம். எங்களுடைய அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற கோட்பாடு தான் இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி குடிகளை வந்து வெளிப்படையாக ஜாதி ஒரு பரிபாலனம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது. கட்சியான விடயம் என்று பார்க்கிற போது இன்றைய காலத்திலே வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மக்களுடைய மனமாற்றம் மாற்றம் போதாது, அந்த மக்களை ஆட்சி செய்களுடைய அரசியல்வாதிகளுடைய மனமாற்றம் நிச்சயமாக தேவை. அந்த அரசியல்வாதிகளை பொறுப்புடைமையாக்கின்ற ஏற்பாடு எங்களுடைய சட்டங்களிலே காணப்படும். குறிப்பாக வந்து 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டமானது அரசை மக்களுக்கு பொறுப்பு கூற வைக்கின்ற ஒரு சட்ட ஆவணமாக இருக்கிறது என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த சட்டங்கள் இந்த சட்ட அமுலாக்கங்கள் ஆட்சி துறையினரையுமே வந்து மனமாற்றம் அடைய செய்து அவர்களையும் பொறுப்புடைமையாக்குகின்ற ஒரு வழிவகையாக இருக்கிறது என்றால் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதே எங்களுடைய வாதமாக. தொடர்ச்சியாக வந்து அடுத்த விடயம் என்று பார்க்க வந்து முதலாவது விடயம் வந்து இந்த மக்களுடைய உரிமைகள் மீறப்படுகிற போது தாங்கள் முறையீடு செய்யலாம் என்று சொல்லி அவர்களுடைய சமத்துவத்துக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை என்று சொல்லி இன அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் மொழி அடிப்படையில் தங்களுடைய உரிமைகள் மீறப்படுகிற போது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து தங்களுடைய உரிமைகளை மீளெடுப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுடைய சட்டங்களிலே வழங்கப்பட்டிருக்கிறது தான் இன்று எங்களுடைய நாட்டிலே மக்கள் சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு முன்னேற்றகரமான வாழ்வியலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த விடயம் வந்து இன்றைய காலகட்டங்களில் இடம்பெறக்கூடிய குடும்ப வன்முறை செயல்கள், குறிப்பாக வந்து மனைவிக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இடம்பெறக்கூடிய குடும்ப வன்முறை செயல்களாக இருக்கலாம், அல்லது போனால் குழந்தைகளுக்கு எதிராக இடம்பெறக்கூடிய குடும்ப வன்முறை செயல்களாக இருக்கலாம். இந்த குடும்ப வன்முறை செயல்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய சட்ட ரீதியாக காணப்படுகின்ற சட்ட பாதுகாப்பு என்பது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு வலுவான சட்ட பாதுகாப்பாக இருக்கிறது. இது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி, அரசியல் அடிப்படை எல்லாவற்றுக்குமே வந்து அடிப்படை காரணியாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. சட்டவாட்சி என்பது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற கோட்பாடாகும். சட்டம் நாங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, சட்டம் அதற்கு மேல் எங்களுக்கு மேல் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இன்றைய காலங்களில் இடம்பெறக்கூடிய கைது நடவடிக்கைகளாக இருக்கலாம், அரசாங்கத்தை பொறுப்பு கூற செய்கின்ற நடைமுறைகள் எல்லாமே வந்து சட்டவாட்சிக்கான ஒரு வலுவான எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. இந்த சட்டவாட்சி என்பது எங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுகின்ற ஒரு காரணமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து நீதியை காக்கின்ற பொறிமுறையில்
நடைமுறையிலே சட்ட அமுலாக்கத்தினுடைய மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய மனமாற்றம் என்பது மாத்திரம் நீதி செயற்பாடை, நீதி பரிபாலன செயற்பாட்டை ஒழுங்குபடுத்தாது. அங்கே சரியான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அந்த சட்டங்கள் வரையப்பட்டு அவை ஒழுங்குபடியாக நடைமுறைப்படுத்தப்படுகிற போது மாத்திரம்தான் அங்கே நாட்டிலே சரிசமமான நீதி என்பது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நாட்டிலே சிறுபான்மையின மக்களுக்கும் சரி, இன்று செம்மணி புதைகுழி தொடர்பான விடயங்கள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியவிருக்கிறது என்றால், ஐநாவுடைய செயலாளர் நாயகம் வருகிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்ன? எங்களுடைய சட்ட அமுலாக்கத்திலே காணப்படுகிற வினைத்திற தன்மை என்பதுதான், எங்களுடைய வெளிப்படை தன்மை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல சட்டங்கள் சரியில்லை என்று சொன்னால் என்ன செய்யும்? நடக்கின்ற எல்லா விதமான படுகொலைகளும் எல்லா விதமான உண்மைகளுமே மூடி மறைக்கப்படும் சட்டத்தினுடைய உதவியோடு தான். ஆனால் எங்களுடைய தகவல் அறியும் உரிமை சட்டம், எங்களுடைய மனித உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களை அனுபவித்துக் கொண்ட அவல நிலைகளை வெளி உலகத்துக்கு, சர்வதேசத்துக்கு காட்டுகின்ற ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு வழிகோலாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஊழலற்ற ஆட்சியை இலங்கையிலே ஏற்படுத்துவதற்கான ஒரு அடிப்படையான விடயமாகவும் இந்த சட்ட அமுலாக்கம் என்பது எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிறது. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் நன்றி, வணக்கம். ஆனந்தகுமார் கபிலாயன் அவர்கள் சட்ட அமுலாக்கத்தினுடைய சிறப்பை அழகுறச் செய்திருக்கிறார். இன்றைக்கு குடும்ப வன்முறையினாலே பல பெண்கள் மோசமடைந்து அல்லது பாதிப்படைந்த நிலையில், என்னுடைய புருஷன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவர் மனம் மாறுவார், எனக்கு அடிக்காம விடுவார், துன்புறுத்தாமல் விடுவார் என்றால் அது சாத்தியப்படுமா? சட்ட பாதுகாப்பு ஒன்று இருப்பதனால்தான் அந்த வன்முறை, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களும் குழந்தைகளும் தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால் சட்ட அமுலாக்கம் மேன்மையாக இருக்கின்றபடியினால்தான் அங்கே குடும்ப வன்முறை இல்லாமல் செய்யப்படுகிறது என்பது கபிலாயனுடைய வாதம். தொடர்ந்து மனித உரிமைகள் இருக்கிறது, அந்த மனித உரிமைகள் மீறப்படுகின்ற போது அதற்கான நிவாரணத்தை சட்ட அமுலாக்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். தனக்கான நீதியை இந்த சட்டத்தின் மூலம் பெறப்பட முடியும் என்ற அடிப்படையில் அரசின் மீதான நம்பிக்கையும் அந்த அரசை பொறுப்பு கூற வைப்பதற்கும் இந்த சட்ட அமுலாக்கத்தால் முடிகிறது என்பதை அழகுற கூறி அமர்ந்திருக்கிறார் கபிலாயன் அவர்கள். ஆகவே இந்த அடிப்படையில் சட்ட அமுலாக்கம்தானா நாட்டினுடைய முன்னேற்றம் என்று ஒரு படி மேல் நிற்கிறது? இல்லை. ஆசிரியர் சந்திரன் அவர்கள் பார்க்கிறார், இந்த சட்ட அமுலாக்கங்கள் என்னத்தையாவது சொல்லுங்கள், ஆனால் என்னுடைய மனமாற்றம் இல்லாமல் ஒன்றையும் நீங்கள் அசைக்க முடியாது என்று பேசுவதற்காக, தன்னுடைய பேச்சில் அசைப்பதற்காக வருகின்றார் ஆசிரியர் சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை வேண்டிக் கொண்டு இன்றைய ஒரு பட்டிமன்றத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல ஒரு தலையங்கம், நல்ல ஒரு நடுவர், எந்திரப்புவாதிகள் மற்றும் எதிர்த்திறப்புவாதிகளுக்கு நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, கபிலாயன் ஒரு சட்டத்தரணி, அழகாக பேசினார். அவருடைய திறமையை நான் பாராட்டுகின்றேன். சட்டத்தரணிக்கு படிக்கின்ற போதே உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் கதைக்கின்ற ஆற்றலை கற்றிருக்கிறார். உண்மையில் அந்த வகையிலே அவரை நான் பாராட்டுகின்றேன். அழகழகாக ஒரு பொய்யான விடயங்களை பேசி முடித்திருக்கிறார். உங்கள் பாலால் அபிஷேகம் பண்ணி செருப்பால் அடிக்கிற மாதிரி கிடக்கு. பேசுங்க. முதலாவது என்னுடைய கேள்வி, அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டிலே சமத்துவமாக இயங்குகிறது என்ற ஒரு பொய்யை அழகாக சொன்னார் நடுவர் அவர்களே. இந்த சட்டம் என்று சொல்லப்படுவது எங்களுடைய நாட்டிலே எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதிலே எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த சட்டத்தை யார் கையாளுகிறார்கள், என்ன தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள், அந்த சட்டம் எவ்வாறு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறது என்பதை ஆலோசித்து அந்த வகையில் எங்களுடைய நாட்டிலே சட்டங்கள் இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே கபிலாயன் அவர்கள் எல்லாருக்கும் சமத்துவம், எல்லாரையும் பாதுகாக்குது, எல்லாருக்கும் வழிவகுக்குது. கடவுளே, நாடு இப்படி சொன்னீங்களோ இன்றைக்கு நாடு அபிவிருத்தி அடைந்து உலகத்திலேயே இலங்கை ஒரு வேறு ஒரு கோணத்தில் இருந்திருக்கும் ஐயா. நாங்கள் சொல்ற கருத்து என்று சொன்னால் இதில் விடயத்தை யோசிக்க வேண்டும் நடுவர் அவர்களை.
மனம் என்ற ஒரு சொல் இருக்குது, அங்கால மாற்றம் என்றது ஒன்று இருக்குது, நாட்டினுடைய வளர்ச்சி என்றது ஒன்று இருக்கு. இந்த மனிதனுடைய மனமாற்றம் ஒன்று இருந்து மனிதன் செயற்படுவனாக இருந்தால் இன்றைக்கு சட்டங்களும் தேவையில்லை, நீதிமன்றங்களும் தேவையில்லை. நீங்கள் கூறுகின்ற சட்டங்களும் நீதிமன்றங்களும் நடைமுறைகளும் இருக்கின்ற இந்த நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் கேள்வி, நாடு ஏன் வளர்ச்சி அடையவில்லை? உங்களோட கோட்பாடுகள் எல்லாம் இப்படி பிரமாண்டமாக இயங்குகிறது, ஆனால் ஏன் அபிவிருத்தி அடையவில்லை? நாடு ஏன் நல்லதாக மாற்றமடையவில்லை? நடுவர் அவர்களே, ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை பெற்றிருக்க வேணும், ஆனால் இன்னும் வீழ்ச்சிக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. அதான் என்னுடைய கவலை. இப்ப மனிதன் என்று சொல்லப்படுபவன் கடவுளுக்கு அடுத்தபடியாக இங்கே இயங்குகின்ற ஒரு ஊடகம், ஒரு 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 ஊடகம் என்று சொல்லலாம் மனிதன். இந்த மனிதனுடைய மனம் என்று சொல்லப்படுவது பல கூறுகளால் இயங்குது நடுவர் அவர்களை. அதில் பார்த்தோம் என்று சொல்றோம், அந்த மனிதனுடைய மனம் ஒரு உணர்ச்சியினுடைய வழி, ஒரு உண்மையை சொல்லுகின்ற விடயம், கற்பனை சேர்ந்தது, ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற பல கூறுகளால் இயங்குகின்ற ஒரு மனம். இதுதான் நாங்கள் மனம் என்று சொல்றோம். இந்த மனம் எப்படி நடைமுறைப்படுத்துது, எப்படி இயங்குது என்று சொல்லி சொன்னால் எண்ணங்களால் இயங்கப்படுகிறது நடுவர் அவர்களே. இந்த எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அந்த மனம் இயங்குகின்ற பொழுது நல்ல செயல்களை செய்யும். இந்த எண்ணங்கள் தீமையாக இருந்தால் இந்த கபிலாயன் சொன்ன தீய செயல்களை எல்லாம் செய்யும். நாங்கள் சொல்றோம், இந்த எண்ணங்கள் நல்லவையாக செய்தால் நாட்டிலே நன்மை கிடைக்கும், தீயவையாக இயங்கினால் உங்களுடைய தொழிலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, நீங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆகவேதான் அந்த மாற்றத்தை தான் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நடுவர் அவர்களே. இந்த மனிதனுடைய மனம் என்று சொல்லப்படுவது ஆசைகளாலும் பொறாமைகளாலும் ஒரு நயவஞ்சகங்களாலும் சூழ்ச்சிகளாலும் நிரம்பி வாழுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது நடுவர் அவர்களே. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி வளர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல 3 பெரும் தூண்கள் இருக்கின்றது. ஒன்று பொருளாதாரம், அடுத்தது கல்வி, அடுத்தது அரசியல். இந்த 3 துறைகளிலுமே பெரிய பதவிகளில் அங்கம் வகிக்கின்ற, அந்த துறைகளை தேர்ந்தெடுத்து அமைச்சுக்களாக இருக்கின்ற அவர்களுடைய மனங்களிலே நல்ல சிந்தனைகளோடு அவர்கள் இயங்கினால் இன்றைக்கு இந்த சட்டங்கள் ஒன்றும் சட்ட புத்தகத்திலே தேவைப்படாமல் இருந்திருக்கும் என்றுதான் என்னுடைய வாதம். இந்த துறைகளிலே இருக்கின்றவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் தீமையான எண்ணங்களில் போனால் எங்கள் நாடு வளர்ச்சி அடையாது. இந்த துறைகளிலே இருக்கின்றவர்கள் எண்ணங்கள் செயற்படுகின்ற பொழுது அந்த மனங்கள் நல்ல செயல்களை கொண்டு வரும், நாடு அபிவிருத்தி அடையும். இன்றைக்கு எந்த துறையிலே ஐயா ஒரு நல்ல விடயம் செய்வதற்கு அந்த சிந்தனைகளை தூண்டுகின்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு செயற்படுகிறார்கள்? ஆசைகள் அதிகரித்து இருக்கின்றன. எந்த துறை எடுத்தாலும் ஆசைகள் அதிகரித்திருக்கின்றன. ஆசைகள் அதிகரித்தால் தப்பு இல்லை, ஆனால் பேராசை அதிகரித்திருக்கின்றது. இந்த பேராசை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் தன்னோடு சேர்ந்த முழு எல்லாரையுமே அதுக்குள்ள கொண்டே பாதாளத்துக்கு விழுது. இப்படியான இந்த மனத்தை நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோட்பாடு. அந்த விஷயத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். ஐயா, வேதாந்தம் கூறுகிறது இந்த மனம் என்று சொல்லி சொன்னால் அது எப்படி என்று சொல்லி, இந்த மனம் என்ற பெயர் எப்ப வருகிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது சந்தேகம் எழும். இந்த சந்தேகம் எழுகின்ற நிலையை மனம் என்ற ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். அப்ப எங்கள் நாட்டிலே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சந்தேகங்கள் எந்த வகையில எழப்பட வேண்டும், அந்த எழுகின்ற சந்தேகம் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நடுவர் அவர்களே, தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே அந்த பிரச்சனை தொடர்பான பார்த்திருக்க வேணும், அல்லது கேட்டிருக்க வேணும், அல்லது அனுபவங்களை பெற்றிருக்க வேணும். அந்த அனுபவங்களாம் அவருக்குள்ளே ஆழ் மனதிலே இருந்திருக்கப்பட வேண்டும். அந்த ஆழ் மனதிலே இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுடைய விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நல்ல முறையிலே நல்ல சிந்தனையிலே ஒரு தீர்வை கொடுக்கின்ற வழி பிறக்கும். அதை
நாங்கள் என்னென்று சொல்றோம்டா சித்தம் என்று இந்த வேதாந்தம் சொல்லுகிறது. சித்தம் என்று சொல்லுகிறது. இந்த மனம் உருவாக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் புத்தி என்று சொல்லுகின்றோம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த தீர்வை கொடுக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்குரிய சரியான தெளிவான ஒரு முடிவினை கொடுக்கின்ற ஆற்றல் வருகிறதோ அதை புத்தி என்று சொல்லுகின்றோம். இது எல்லாவற்றையும் கொடுத்து இந்த தீர்வை கொடுத்தோன்ன 4வது விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம், நான் தான் இந்த நாட்டுக்கு இந்த தீர்வை பெற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி இந்த மனத்திலே ஒரு அகங்காரம் தோன்றுகின்றது. நான் என்று சொல்லப்படுகின்ற விடயம், இந்த நான் தான் இதை தீர்வை பெற்றுக்கொண்ட அகங்காரம் ஏற்படுகின்ற பொழுது, அந்த மனத்திலே அந்த விடயம் தோன்றுகின்ற பொழுது இதை எல்லாவற்றையும் கட்டிக்கொண்ட விஷயம் கீழே பாதாளத்துக்கு செல்கின்றது. ஆகவே இந்த அகங்காரம் இல்லாத, ஒரு பொறாமை இல்லாத, ஒரு நாட்டின் வளர்ச்சியில இருக்கின்ற ஒரு சூழ்ச்சி வஞ்சகம் இல்லாத இந்த மனமாற்றங்களை பெற்று நாங்கள் அதனுடைய நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளோடு இதை செயல்பட வைக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற பிரித்து சொல்லுகின்ற லஞ்சம், ஊழல், மது, போதை எல்லாவற்றிலேயும் இருந்து அவன் தானாகவே விடுபடுகின்ற பொழுது உங்களோட சட்டம் அந்த இடத்தில இல்லாமலே ஓடிடும். சட்டம் இல்லாமல் நாடு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் வளர்ச்சி அடையும், அபிவிருத்தி அடையும். ஆனால் எங்களுடைய மனத்திலே இருக்கிற நல்ல சிந்தனைகளோடு இருக்கின்ற இந்த மனமாற்றம் இல்லாமல் நாட்டை எந்த ஒரு காலத்திலும் நாங்கள் வளர்ச்சியடைய செய்ய முடியாது என கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு இந்த டான் டிவி சமூகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது ஆசிரியர் கணேசன் சந்திரன் அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார். ஏதோ ஒரு மனோதத்துவ நிபுணர் இந்த இடத்தில் வந்துவிட்டாரோ என்று தோன்றியது. அந்த அளவுக்கு மனத்தினுடைய மாற்றங்களை பற்றி சொன்னார். ஆனால் மனமாற்றம் என்பது இந்த ஆள்வோரிடத்திலும் மக்களிடத்திலும் இருக்கிற போதுதான் அது நாட்டினுடைய வளர்ச்சியை அல்லது அபிவிருத்தியை கொண்டு வரும். ஆகவே மக்களுடைய மனங்களில் மாறுதல்களையும் ஆட்சியாளர்களுடைய மனங்களில் மாறுதல்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சட்ட அமுலாக்கமும் மக்களுடைய மனமாற்றமும் முக்கியமானதாக இருக்கிறது. நாட்டினுடைய சமூக பாதுகாப்பு என்பது அச்சமும் பயமுமின்றி மக்கள் வாழ்வதற்கான நிலையை சமூக பாதுகாப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த சமூக பாதுகாப்பில் சட்டம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு தனிநபர்களுடைய நடத்தைகளை ஒழுங்கு செய்வதற்கும் அல்லது குழுக்களுடைய நடத்தைகளை ஒழுங்கு செய்வதற்கும் ஒரு சட்டம் அவசியம். ஆகவே நவீன அரசுகள் தோன்றியதிலிருந்து சட்டங்கள் ஜாப்பு அரசியலமைப்பு ஜாப்பு அதன்படி சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனிதகுல தோற்றத்தின் அடிப்படையில் கூட அது சட்டங்கள், எழுதாத சட்டங்கள் இருந்திருக்கிறது. அதை நாங்கள் ஒழுங்குகள், மரபுகள், வழக்குகள் என்று சொல்லுகிறோம். ஆகவே இன்றைய நவீன சட்டங்களுடைய மூலாதாரங்களாகவும் அவை இருக்கிறது. அதாவது ஒழுங்குகள், சட்ட சமயங்கள், ஒழுகலாறுகள், இப்படி பல சட்டத்தினுடைய மூலாதாரங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது. சட்டங்களை நிறைவேற்றுகின்ற சட்ட ஆக்கமும் சட்ட அமுலாக்கமும் வேறாக இருக்கிறது. சட்ட அமுலாக்கத்திலே ஒரு காவல்துறை அந்த விசாரணைகளை, குற்றவியல் விசாரணைகளை செய்து நீதிமன்றத்துக்கு அதனை பாரப்படுத்துகின்ற போது நீதிமன்றம் சுயாதீன அடிப்படையிலே விசாரணைகளை முன்னெடுத்து தீர்ப்பு கூறுகிறது. இந்த அடிப்படையில் இந்த அமுலாக்கம் ஒரு நாட்டில் சிறப்பாக இருந்தால் அந்த நாடு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை உடையதாக மாற்றம் பெறும். இன்றைக்கு ஒரு நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாவிட்டால் அந்த நாடு ஒரு நாட்டினுடைய குழப்பங்கள் சூழ்ந்ததாக இருக்கும். இந்த குழப்பங்கள் சூழ்ந்ததாக இருக்கின்ற போது பண்பாட்டு ரீதியாகவும் சமூக அரசியல் ரீதியாகவும் ஒரு நாட்டை ஒரு வீழ்ச்சி நிலைக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கு இலங்கையை பொறுத்தளவிலே ஒரு எழுத்திலே சட்டம் எல்லோருக்கும் சமம் என்ற நிலையை மாற்றமடைந்து இன்றைக்கு வர்க்க நிலைகள் எல்லாம் மாற்றமடைந்து சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற போது அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கை
சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு வழியாக இது அமைகிறது. ஆக சட்ட அமுலாக்கம் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு பாதாள குழுக்கள் என்ற நிலையில் பாதாள குழுக்களை இந்தோனேசியாவில் சென்று கைது செய்யக்கூடிய நிலையை உருவாக்கப்பட்டிருக்கின்றால் அங்கே சட்டம் சரியான முறையில் அமுலாக்கப்படுகின்ற நடைமுறை யதார்த்தங்களையும் உண்மைகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் சட்ட அமுலாக்கம் என்பது சரியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இலங்கையை பொறுத்தளவிலே இன்றைக்கு 12 காலமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த உள்நாட்டு போர், சிறுபான்மைகளுக்கு எதிரான குற்றங்கள், சமூக நீதிகள் இன்றும் கிடைக்காமல் இருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கொடுக்கப்பட்டதா அல்லது இன்று புதையுண்டு போன இந்த மக்களுக்கு நீதி கொடுக்கப்பட்டதா? இப்படி பல சமூக நீதிகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. ஆகவே சமூக நீதிகள் என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் இந்த சட்டம் எல்லாவற்றுக்கும் அமுலாக்கம் சரியாக இருக்கிறதா என்றால் அது இல்லவே இல்லை. ஆகவே ஒரு சில உதாரணங்களை அடிப்படையில் பார்க்கிற போது பயங்கரவாத தடை சட்டம் என்றால் அந்த சட்டம் ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த சட்டத்தை தங்களுக்கு சார்பாக பயங்கரவாத சட்டத்தை பாவிக்கிறார்கள். இப்பொழுது பயங்கரவாத சட்டத்தை எதிர்த்தவர் கூட ஆட்சியாளர்களே அதை மாற்றாமல் இருக்கிறார்கள் என்றால் அப்ப சட்டம் யாருக்கு பாதுகாப்பானது? ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பானதா, மக்களுக்கு பாதுகாப்பானதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே சட்ட பாதுகாப்பு என்பது அரசியல் தன்னுடைய அதிகாரத்துக்கானதா அல்லது எதிர்த்தரப்பினரை மாட்டு கருத்துக்களை மௌனிப்பதற்காக இந்த சட்டம் பிரயோகிக்கப்படுகிறதா, அமுல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழும்புகிறது. ஆக மக்களுடைய போராட்டங்களும் மக்களுடைய கருத்துக்களும் இன்று ஆட்சியாளர்களை பொறுப்பு கூறுகின்ற நிலைக்கு ஏற்படுத்துகின்ற நிலைமை வர வேண்டும் என்றால் மக்கள் மனங்களில் மாற்றங்கள் வர வேண்டும். இந்த நாட்டினுடைய நிலையில் அவர்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். அரசியலில் ஏதோ நடக்கட்டும் என்று இவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தங்களுடைய உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் விட்டால் அது ஒரு சார்பு தன்மையாக, ஒரு சார்பு நிலையாக அது மாறிவிடும். சட்ட அமுலாக்கம் என்பது ஒரு சார்பு நிலை தன்மையாக மாறிவிடும். ஆகவே அது மக்கள் சார்பாக சார்பு நிலை தன்மை அற்றதாக பொது நீதியாகனதாக மாற வேண்டும் என்றால் மக்களுடைய மனங்களில் மனமாற்றம் வர வேண்டும், அரசியல் ரீதியாக வர வேண்டும். இன்றைக்கு நாட்டில் வேலை வாய்ப்பில்லை, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. ஆகவே நான் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறேன் என்றால் என்னுடைய பொருளாதார நிலைப்பாட்டில் எனக்கு மனமாற்றம் வரவில்லை. என்னுடைய உற்பத்திகளை நான் பெருக்க முயற்சிக்கவில்லை. ஏதோ வேலை, நாங்கள் படித்தோம், பட்டம் பெற்று விட்டால் அரசே வேலை தரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோமே அல்லது அதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது எந்த மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்டது? பொருளாதார ரீதியில் அந்த மனமாற்றம் மாறுகின்ற போதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரமடையும். அப்பொழுதுதான் அந்நிய முதலீடுகள் வரும். இன்றைக்கு அந்நிய முதலீடுகள் வருகின்றது அல்லது சுற்றுலாத்துறை இங்க வர வேண்டும் என்றால் இந்த நாடு இந்த பொருளாதார நிலையிலும் அரசியல் நிலையிலும் முன்னேற்றகரமான நிலைமை இருக்க வேண்டும். மனமாற்றம் என்பது அரசியல், சமூகம், அதுக்கப்பால் சுற்றுச்சூழல் தொடர்பிலும் எனக்கு மனமாற்றம் மக்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு சூழல் தொடர்பான சட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த சட்டங்களை எல்லாத்தையும் நான் சரியாக கடைபிடிக்கிறேன் என்றால் சூழல் தொடர்பான எனக்கு விழிப்புணர்வு இருக்கிறதோ என்றால் அது ஒரு கேள்விக்குறி. ஆகவே ஒரு மனமாற்றம் எங்களுக்கு ஏற்படுகின்ற போதுதான் எங்களுடைய சூழல் சார்ந்தோ அல்லது பொருளாதாரம், சமூகம், பண்பாடு சார்ந்தோ பண்பாட்டு சூழல் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. அரசியல் வேலைப்பாட்டிலும் பார்க்க இப்பொழுது பண்பாட்டு வேலை அவசியமாக இருக்கிறது. பண்பாட்டு தளத்தில் எங்களுக்கு மக்களுக்கு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் மனமாற்றம் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உலக நாடுகளில் கம்போடியா, ஹெய்ட்டி போன்ற நாடுகள் எல்லாம் இந்த உலக தரவரிசை அடிப்படையிலே மிகவும் மோசமடைந்த அல்லது உள்நாட்டு குழப்பங்கள் சூழ்ந்த நாடுகளாக இருக்கிறது. நீதி பரிபாலனத்தில், சட்ட அமுலாக்கத்தில் குறைபாடுடைய நாடுகள் பல இருக்கிறது. அவற்றோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கை ஓரளவு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால் நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது சட்ட அமுலாக்கத்தில்
பெரிதும் அவசியமாக இருக்கிறதா அல்லது மனமாட்டமா என்று பார்க்கிற போது, நாட்டின் அபிவிருத்தி என்று பார்க்கிற போது, ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமென்றால் ஒரு சட்டம் எழுத்தில் இல்லாமல் சரியான அமுலாக்கத்தின் மூலம்தான் ஒரு நாட்டை சரியான அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஊழலற்ற ஒரு ஸ்திரமான ஒரு அரசியலை ஏற்படுத்தி நாட்டின் சுபீட்சத்துக்கு சட்டத்தின் அமுலாக்கத்தின் மூலம் மக்களுடைய மனமாற்றங்களையும் உள்ளிழுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.